இந்த காலை வேளையில் கூட G861 சபைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். நம்ம தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு விசேஷமான ஒரு நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இப்பொழுதும் நம்ம நேரடியாக ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவருடைய செய்திக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பு ஒரு பாடலை நான் பாடி என்னோடய செய்திக்கு ஆதாரமாக நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாழி மழையை ஊற்றுமே என்ற பாடலை நம்ம பாட போகிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாடல் என்று விசுவாசிக்கிறேன். உங்கள் கைகளை தட்டி இப்பேற்பட்ட ஒரு உன்னத அனுபவம் இந்த கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று நம்ம பாட போகிறோம். பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே நிரப்புமே நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே சொல்லலாமா? நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே 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 நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. அக்கினி அக்கினி நாவுகள் தாருமே எனக்கு அதிகார நாவுகள் தாருமே. அக்கினி நாவுகள் தாருமே அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை மேலான தரிசனம் பாடப்போகிறோம். என்னை நிரப்புமே எல்லாரும் நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே நிரப்புமே நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. உம்மாவியை ஊற்றுமே. உம்மாவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே நிரப்புமே நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. எங்கள் அன்பின் தேவனே, ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இடைப்பட்ட எங்கள் தேவன், செய்தியின் வேளையில் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்லப்பா, மாற்றப்பட்டவர்களாக இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டும். உம்மை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். உம்முடைய அபிஷேகத்தை பெற்றவர்களாக இங்கிருந்து செல்ல வேண்டும். அப்பா பேசுகிறேன். மறைத்து தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய மாதத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பிரவேசிக்க வைத்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். 6ஆம் மாதத்துக்குள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை அடியெடுத்து வைக்க உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கும் பெந்தேகோஸ்தேயின் நாள் என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். த டே ஆஃப் பெண்டெகாஸ்ட்.
இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக சில பொன்மொழிகளை நாம் பார்க்க போகிறோம். எதை குறித்த பொன்மொழிகள் என்றால், ஆண்டவருக்காக காத்திருத்தலை குறித்ததான பொன்மொழி. நம்ம நிறைய நேரம் நிறைய இடத்துல போய் வெயிட் பண்ணியிருப்போம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணியிருப்போம், டாக்ஸிக்காக வெயிட் பண்ணியிருப்போம், ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணியிருப்போம், அல்லது ஏதாவது ஒரு நபர் இந்த இடத்துல நான் வருகிறேன், இந்த நேரத்துக்கு வருகிறேன் என்று சொல்லியிருப்பாங்க. அந்த நேரத்தில் போய் நம்ம காத்திருப்போம். ஆனால் மக்களுக்காக அல்லது வாகனங்களுக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட உணர்ச்சிகள் எப்படியாக இருக்கும்னா, ஒரு சலிப்பாக இருக்கும். என்ன டைம் ஆயிடுச்சே இன்னும் வரலையே, என்ன டைம் ஆயிடுச்சே இன்னும் வண்டி வரலையே, இன்னும் அவங்க வரலையே, நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதே, ஒரு வெறுப்போட ஒரு சலிப்போட நம்ம காத்திருப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கு காலையில் நம்ம பார்க்க போகிறது, ஆண்டவருக்காக காத்திருத்தலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது பொன்மொழி சொல்லுகிறது, ஈவன் இன் த வெயிட்டிங் காட் இஸ் ஒர்க்கிங். நீ காத்திருக்கிற அந்த நேரத்தில் கூட கர்த்தர் தன் பணியை, தன் வேலையை அவர் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றும் பண்ணல, நீங்கள் அமைதியாக வெயிட் பண்ணுறீங்க. ஆண்டவரே நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் என் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா அப்படின்னு அவருக்காக நம்ம காத்திருக்கிறோம் பாருங்கள். நம்ம ஒன்றுமே செய்யாமல் அந்த நேரத்தில் அவர் வேலை செய்கிறார். திஸ் இஸ் த பவர் ஆஃப் வெயிட்டிங் ஆஃப் காட். நம்ம ஆண்டவருக்காக வெயிட் பண்ணும்போது நம்ம செய்ய முடியறதை விட அவர் நமக்காக பல காரியங்களை செய்து முடிப்பார். நமக்காக அவர் பேசுவார், நமக்காக அவர் முன்னாடி போவார், நமக்காக அவர் பல கதவுகளை திறப்பார். ஆமென். அப்போ நம்ம பண்ண போகிற ஒரே ஒரு காரியம், அவருக்காக காத்திருக்க போகிறோம். அவருக்காக காத்திருக்க போகிறோம். சரி, எவ்வளோ நாள் நான் காக்கிறது? இல்லை எத்தனை மணி நேரம் ஒரு நாளில் நான் எவ்வளோ நேரம் நான் அவருக்காக வெயிட் பண்ணணும்? இல்லை எத்தனை மந்த்ஸ், எத்தனை மாதங்கள் நான் வெயிட் பண்ணணும்? அதற்கு அடுத்த பொன்மொழி சொல்லுகிறது, த லாங்கர் த வெயிட். எவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ அல்லது எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ, த கிரேட்டர் த பிளெஸ்ஸிங். ஹல்லேலூயா. எவ்வளோ நாள் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ, இல்லை எத்தனை மாதங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ, எத்தனை மணி நேரங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ, அத்துணை அதிகமான ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடர போகிறது. இஃப் காட் ஹாஸ் யூ வெயிட்டிங், ஆண்டவர் உண்மையிலே உங்கள் வெயிட் பண்ண வச்சாரு, உங்களை காத்திருக்க வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியும் மிகப்பெரிய காரியத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று. அதனால் காத்திருத்தல் உங்களுடைய மனசை கொஞ்சம் ஒரு கவலைக்குள்ளே தள்ளுனாலும் சோர்ந்து போகாதீங்க. இந்த வாக்கியத்தை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எவ்வளோ நாள் ஒரு ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணுறனோ அவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் எனக்கு வந்துட்டுருக்குன்னு வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம காத்திருக்கிறது ஏதோ மனுஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணல, நம்ம அவருக்காக வெயிட் பண்ணுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நம்மளே போயிட்டு நம்மளே பேசிட்டு நம்மளே எல்லா காரியத்தையும் நடத்திட்டு இருந்தா அவருக்கு நம்ம சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறோமே, அவருக்கு நம்ம வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறோமே. ஓகேப்பா, நான் அமர்ந்துடுறேன், நான் உட்காந்துடுறேன், நான் எதுவும் செய்யலை, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு அவரை நம்ம இன்வைட் பண்ணும்பொழுது அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கு கடந்து வருவார். தேவஜனமே, நம்முடைய ஹீப்ரு, நம்மளுடைய எபிரேய கேலண்டரில் நம்ம பார்க்கும் பொழுது, நம்முடைய வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 7 விதமான பண்டிகைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு பண்டிகையை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அந்த பண்டிகை நேற்றைக்கு இரவு ஆரம்பித்திருக்கிறது. அதனால தான் நேற்றைக்கு இரவு நம்ம அந்த ப்ரேயர் வச்சுருந்தோம். பைபிள் பிரகாரமாக ஒரு நாள் மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. இப்போ ஷவுத் என்று சொல்லப்படுகிற இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகையை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதை குறித்து தான் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக மீதி ஃபீஸ்ட்டை பற்றி, மீதி ஆண்டவருடைய பண்டிகைகளை பற்றி சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பைபிள் ஃபீஸ்ட் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பண்டிகைகள் குறித்து சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நமக்கு தெரியவே இல்லை. நம்மளுடைய கேலண்டரில் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கேலண்டர்ஸில் அந்த பைபிள் ஃபீஸ்ட் பற்றி இல்லை. ஆனால் கர்த்தர் இந்த பண்டிகைகளை நாம் ஆசரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய சபையில் நாம் இந்த
வேதாகமத்தில் சொல்லப்படுகிற பண்டிகைகளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதில் இவை எல்லாம் எங்கே கூறப்பட்டிருக்கிறதுனா, த புக் ஆஃப் லெவிட்டிகஸ், லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கலாம். நான் துரிதமாக இந்த 7 பண்டிகைகளை குறித்து சொல்லிவிட்டு நம்ம பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக பார்க்கும் பொழுது பாஸ் ஓவர். இப்பொழுதுதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்தோம்? பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகையை குறித்து நம்ம ஆசரித்தோம். இப்போ பாஸ் ஓவர் என்கிறது, பஸ்கா பண்டிகைங்கிறது எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேல் மக்களை தேவனாகிய கர்த்தர் 430 வருஷம் அடிமைத்தனமாகிய எகிப்தில் இருந்து அவர்களை புறப்பட பண்ணுகிறார், அவர்களை மீட்டெடுத்தார். எல்லா பண்டிகையும் ஒருவரைத்தான் குறிக்கிறது, மெசியாவை குறிக்கிறது. இந்த பண்டிகை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட இந்த பண்டிகை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, நிறைவேறப்பட்டதுனா நிறைவேறப்பட்டுருச்சு. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாஸ் ஓவர், பஸ்காவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்கே நிறைவேறப்பட்டதுன்னா, எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவிலகில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்தாரோ, ஹீ இஸ் அ பாஸ் ஓவர் லேம். அவர் தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஸோ இந்த பண்டிகை ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நிறைவேற்றப்பட்டு விட்டது. அடுத்த பண்டிகை பார்க்கும் பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த பண்டிகையும் நிறைவேறி விட்டது. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்ல இருக்கிற காரியம், பாஸ் ஓவரை தொடர்ந்து, இந்த பஸ்காவை தொடர்ந்து இந்த 7 நாளும் அவங்க புளிப்பில்லாத அப்பத்தை தான் புசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ புளிப்பு அப்படிங்கிறது பாவத்தை குறிக்கிறது. நம்ம பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும் என்கிறதா இந்த பண்டிகையினுடைய முக்கியத்துவம். அடுத்ததாக முதற் பலனின் பண்டிகை, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். இந்த பண்டிகையை நம்ம பார்க்கும் பொழுது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னா, முதற் பலனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் எப்போ உயிர் தெழுந்தாரோ இந்த பண்டிகையும் நிறைவேறி விட்டது. ஆமென். அடுத்தபடியாக பெண்டகாஸ்ட், ஷவுவத் என்று சொல்வார்கள், அதாவது வாரங்களின் பண்டிகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற பண்டிகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் இல்லையா, அவருடைய உயிரை விட்டார் இல்லையா, அதற்கு பிறகு அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். அதற்கு பிறகு 40 நாள் அவர் தன்னை திஷ்டாந்தமாக காட்சியளித்தார். இது நாம் அனைவரும் அறிந்ததே. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி, பாஸ் ஓவரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி 50வது நாள் தான் இந்த ஷவுவத் பண்டிகை, வாரங்களின் பண்டிகை. ஒரு வாரத்தில் 7 நாள், இப்போ 7 வாரம், அப்போ 7 × 7 49. அதற்கப்புறமா இருக்கிற அந்த 50வது நாள் தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுவார்கள். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நிறைவேறிச்சா? நிறைவேறி விட்டது. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் சீஷர்கள் அனைவரும் 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரே, அப்பொழுது இந்த பண்டிகை நிறைவேறிற்று. அடுத்தது எக்கால பண்டிகை, ரோஷ் ஹஷானா என்று சொல்லப்படுகிற எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை நிறைவேறிச்சா? இல்லை. முழு உலகமும் அதுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய ரகசிய வருகைக்காக. அடுத்தது டே ஆஃப் அட்டோன்மெண்ட், நியாய தீர்ப்பு இன்னும் நிறைவேறவில்லை. கர்த்தர் நியாயாதிபதியாக நின்று அனைவரையும் நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென். அடுத்தபடியாக சுக்கோத். நமக்கு தெரியும், நம்மளுடைய சர்ச்சில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூடாரம் அமைத்து நம்ம அந்த பண்டிகையை ஆசரிப்போம் இல்லையா. இந்த கூடார பண்டிகையும் நிறைவேற முழு உலகமும் காத்து கொண்டிருக்கு. இதுதான் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. இப்போது 7 பண்டிகைகளை குறித்து பார்த்தோன்னா, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்குள்ளே நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அனைவரும் எங்கே காத்திருந்தாங்க என்று பார்க்கும் பொழுது ஒரு மேல் வீட்டு அறையில் காத்திருந்தாங்க. ஒரு மேல் வீட்டு அறையில் காத்திருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தார். பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்க ஒரு குழந்தையாக வந்தார், வளர்ந்தார். இயேசுவாகிய பிள்ளை ஞானத்தில், வளர்த்தில, தேவ கிருபையில், மனுஷர் தயவில். சொல்லுங்களேன், மனுஷர் தயவில். புரியல? மனுஷர் தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், வளர்ந்தார். அதற்கு பிறகு 30
30வது வயதில் அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி ஸ்டார்ட் பண்ணார். ஏன் அந்த 30 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணை தான் அடல்ட் என்று கணக்கே எடுப்பாங்க எபிரேயர்களில், யூதர்களில் அவங்கள தான் தலை கணக்கே. இப்போ நம்ம ஹெட் கவுண்ட் எடுக்கிறோம் இல்லையா, எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு 30 years above தான் அவங்க ஹெட் கவுண்ட்டாக ஒரு பர்சனாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் அல்லவா, 5000 பேருக்கு மேலே இருக்கிறவங்கள போஷித்தார்ல, அந்த 5000 பேர் 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அப்போ பாருங்கள் அந்த சம்பவத்தில் எத்தனை பேர் கவுண்டில் இல்லாத எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் 30வது வயதில் ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து 3.5 வருஷங்கள் அவர் உலகெங்கும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிறவராக சுற்றி திரிந்து அவர் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடித்த ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ஒப்பு கொடுத்த பிறகு நமக்கு தெரியும், திரைச்சீலை, எருசலேம் ஆலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டுமாக 2ஆக கிழிந்தது. பூமி அந்தகாரப்பட்டது, பூமி அதிர்ச்சி வந்தது. கர்த்தர் முடிந்தது, இயேசு முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். ஓகே, அதற்கு பிறகு அவரை எடுத்து அடக்கம் பண்ணினாங்க. ஆனால் 3ஆம் நாள் தாம் சொன்னபடியே அவர் உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு எழுந்த நம் தேவன், கிறிஸ்டியானிட்டியோட ஃபெய்த்தே எதில் இருக்குன்னா, நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். நாம் ஜீவனுள்ள தேவனை வணங்கி கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அவர் தான் கடவுளாச்சே, அவர் ஏன் சிலுவையில் தொங்கினாரு, அவரையே எல்லாரும் அடித்தாங்க, இவர் தானே எல்லாருக்கு மேலே இவருக்கு தானே வல்லமை இருக்குது. இல்லை, அந்த அடி உனக்கு வர வேண்டிய அடி, அந்த பாடு உனக்கு வர வேண்டிய பாடு. இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம போய் பரிந்து பேசுவோம்ல, அவன் தெரியாமல் பண்ணிட்டான் விட்டுருங்க, அவன் தெரியாமல் பால் அடித்து உங்கள் வீட்டில் ஒரு சேதம் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க, அந்த காஸ்ட்டை நான் பே பண்ணுறேன். ஒருவேளை ஒரு விண்டோ உடஞ்சிச்சுன்னா அந்த காசை நான் என்ன பண்ணுறேன், பே பண்ணுறேன், அவனை ஒன்றும் பண்ணாதீங்க, அவனை அடிக்காதீங்க. எப்படி ஒரு பேரண்ட் போய் நிற்கிறாங்களோ அப்படி தான் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம ஒவ்வொருவருக்காகவும் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு அந்த பனிஷ்மெண்ட் நமக்கு வர வேண்டியது. இப்போது உயிரை நமக்காக விட்டு 3ஆம் நாளில் தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்த தேவன், உயிர்த்து எழுந்த பிறகு அவர் செய்த காரியம் 40 நாள். எத்தனை நாள் மறக்கவே கூடாது நீங்கள், 40 நாள் தன்னை திஷ்டாந்தமாக எல்லாருக்கும் காண்பித்தார். நான் உயிரோடு எழுந்துட்டேன், நான் உயிரோடு எழுந்துட்டேன், நான் உயிரோடு எழுந்துட்டேன்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு, மேரி மேக்தலின் பார்த்தாங்க, சலோமி பார்த்தாங்க அவருடைய கல்லறையில், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதுக்கப்புறமா எல்லா சீஷர்கள் பார்க்குறாங்க, ஆண்டவர் வைத்த கல்லறையில் அவரை காணும். அவருடைய சரீரத்தை சுற்றி இருந்த திரைச்சீலை அந்த சீலை மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் அதில் 2 பேர் பயந்து எம்மா ஊருக்கு ஓடும் பொழுது அவங்க 2 பேருக்கு நடுவில் அவர் வந்தாரா? அவங்கெல்லாம் மேல் வீட்டறையில் கூடியிருக்கும் பொழுது அவர் வந்தாரா? அவங்க பார்த்துட்ட பிறகு தோமா சொல்கிறாரு, நான் அந்த காயத்தில் என் கையை விட்டு நான் பார்த்தால்தான், அந்த விழாவில் என் கையை விட்டு பார்த்தாதான் அவர் உயிரோடு இருக்காருன்னு நம்புவேன்னு சொன்னேன். அந்த தோமாவுக்கும் ஆண்டவர் காட்சியளித்தார். இப்படியாக 40 நாட்கள் திஷ்டாந்தமாக இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்தார். அதற்கு பிறகு ஒரு டாஸ்க் அவங்களோட டிசைபிள்ஸ்க்கு கொடுக்குறார். ஒரு பெரிய ஒர்க்கை, ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய பணியை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கொடுக்குறார். என்னன்னா, எருசலேமில் நீங்கள் வெயிட் பண்ணணும். எங்கே வெயிட் பண்ணணும்? 40 நாள் காட்சியளித்த ஆண்டவர் 40வது நாள் பரலோகத்துக்கு பரமேறி விட்டார். 40வது நாள் பரலோகத்திற்கு பரமேறி விட்டார். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் அனைவரும் எருசலேமிலே எனக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுதும் நம்ம செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியின் நிரப்புதல். அந்த அப்பர் ரூமில், அந்த மேல் வீட்டு அறையில் சீஷர்கள் 120 பேர் கூடியிருந்தார்களே, அங்கே என்ன நடந்தது? ஆண்டவர் வெயிட் பண்ண சொன்னார், அவங்க வெயிட் பண்ணாங்க. இப்போ காத்திருத்தருடைய மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 2:2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
தேவஜனமே, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், முதலாவது எப்படி வந்தது அந்த நிரப்புதல், பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் எப்படி வந்திருக்குன்னா, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. அந்த இடத்துல இருக்கிற அனைவரும் பரிசுத்த ஆவியை ஃபீல் பண்ணாங்க. அந்த இடத்துல இருக்கிற அந்த ரூம்ல, அப்பர் ரூம்ல கூடி இருக்கிற அனைவரும் பரிசுத்த ஆவியை அவங்க உணர்ந்தாங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக என்னவாயிற்று, ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனம் அப்படியே நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இவர்கள் பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்போ அங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் ஆண்டவர் வருகிறாரு. அவங்க என்ன அப்படி பேசுகிறாங்க, ஏன் அப்படி அவங்கள பார்த்து எல்லாரும் பிரமிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ மேலே வசனத்துக்கு நம்ம வருவோம். 3ஆம் வசனத்துக்கு, அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. தேவஜனமே, பரிசுத்த ஆவி என்கிறது மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருப்பது. டு எவ்ரி ஹியூமன் கைண்ட். அவங்க யாராக இருந்தாலும், எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வயதில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும், மாம்சமான யாவர் மேலும். நமக்கு மாம்சம் இருக்கா? நமக்கு ஃப்ளஷ் இருக்கா? மாம்சமான யாவர் மேலும்னா என்ன? யாரெல்லாம் மூச்சு விடுறீங்களோ, யாரெல்லாம் உயிரோடு இருக்கீங்களோ, யாரெல்லாம் மாம்சமாக இருக்கிறீங்களோ, எல்லார் மேலேயும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ இந்த மேல் வீட்டு அறையில் பலத்த காற்று போல அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அவர் இறங்கி வந்த அந்த நாள் தான் 50வது நாள். ஆமென். பென்டகாஸ்ட், பென்டானா 5, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பென்டகாஸ்ட்னு சொல்கிறோமே, the 50th day Holy Spirit came from the heaven. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரமேறுவதற்கு முன்னமே அவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நான் இப்பொழுது போறேன், அப்பொழுது உங்களோடு என்றென்றும் இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய தேற்றர வாளனை உங்களுக்கு என்று வைத்துவிட்டு போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட், ஒரு ஆண்டவர், அவர் எந்த இடத்துல வாழ்ந்தார்? அவர் இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்தார் அல்லவா? அப்போ நம்ம ஒவ்வொருவரும், ஆண்டவரே நீங்கள் என் கூட வந்துருங்க, என் கிட்ட வந்துருங்க, என் கூடவே இருங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறவர் யூனிவர்சல் பிரசன்ஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அந்த இஸ்ரேல் சுற்றின அந்த சுற்றுப்புறத்தில் தான் அவர் வாழ்ந்தார், அங்கே தான் அவர் இருந்தார். மீதி உலகத்தில் உள்ள மீதி பகுதிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரலை. ஆனால் அவர் பரமேறும் பொழுது அவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போன கிஃப்ட் தான் ஹோலி ஸ்பிரிட். அவர் யூனிவர்சல் பிரசன்ஸ். எங்கனாலும், இப்போ நீங்கள் இங்கே இந்த பட்டாபிராமில் நீங்கள் அவருக்காக வெயிட் பண்ணிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வருவார். ஏதோ ஒரு மூலையில் அண்டார்டிகாவில் ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, ஆவியானவரே வாங்கன்னா அங்கே போவார். ஏதோ ஒரு மூலையில் ஆஸ்திரேலியாவில் கூப்பிடுறாங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் போவார். ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாலும் அங்கேயும் போவார். அமெரிக்காவில் கூப்பிட்டாலும் அங்கேயும் போவார். நம்முடைய ஆவியானவர் எல்லா இடங்களும் வியாபித்து இருக்கிறார். இதுதான் ஆவியானவருடைய கெப்பாசிட்டி. இப்போ இந்த ஆவியானவர் முதல் முறையில் எங்கே வந்தாருங்கிறத குறித்து தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து அவர் கீழே இறங்கி வந்தார். அடுத்தது அக்கினிமயமான நாவுகள். அக்கினிமயமான நாவுகள். பல பிள்ளைகளுக்கு இது ஒரு டவுட் இருக்கக்கூடும். எப்படி ஏதோ பேசுகிறாங்களே, நம்ம அந்நிய பாஷை பேசுகிற வரத்தை பெற்றவர்கள் அவர்களுக்கென்று சில வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நடந்த சம்பவம் நம்ம பார்த்தோமானால், அவர்கள் எல்லாரும் 4ஆம் வசனம் வாசிங்கம்மா. எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் காத்திருந்த அந்த மேல் வீட்டறையை சுற்றி இருக்கிற பகுதிகள், சுற்றி இருக்கிற தேசங்கள், அந்த தேசத்தில் இருக்கிற மொழிகளை குறித்து அவங்க பேசுகிறாங்க.
ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் திங் நடக்குது, ஒரு பெரிய அதிசயம் நடக்குது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் நடக்குது. ஒன்றுமே இல்லை, அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வெயிட் பண்ணுற அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரு. அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அவங்க வெவ்வேறு பாஷைகளில் பேசுகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன ப்ரொஃபஷனில் அவங்க இருந்தாங்க, என்ன வேலை அவங்க செய்தாங்க? மீன் பிடிக்கிறவர்கள். மீன் பிடிக்கிறவங்க அவங்க படித்தவர்கள் அல்ல. ஆனால் அவங்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா படித்த ஞானிகள் பேசுகிற பாஷையெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அப்போ கிரீக் அப்படிங்கிற பாஷை ரொம்ப மெத்த படித்தவர்களுடைய பாஷை. கிரீக்கு பேசுகிறாங்க, லாட்டின் பேசுகிறாங்க. இன்னும் அந்த காலகட்டத்தில் என்னென்ன மொழிகள்லாம் இருந்தோ இது வரைக்கும் அவங்க அந்த மொழியெல்லாம் பேசலை. ஆனால் தங்கு தடை இல்லாமல் சரளமாக அந்த மொழிகளை அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ இவற்றை எல்லாம் அவர்கள் பார்த்து அவங்க பிரமித்து போறாங்க. 7ஆம் வசனம் பாருங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இவர்கள் பேசுகிற இவர்கள் எல்லாரும் எந்த ஊர்க்காரங்க? கலிலேயர் அல்லவோ? அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அவ்வளோ பெரிய ஆச்சரியம். இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் இவர்களுக்கு இப்பேற்பட்ட வரத்தை கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நமக்கு பிரதான கட்டளையாக என்ன கட்டளை கொடுத்தாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் கொடுங்கன்றார். ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆண்டவருடைய சீஷர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். இப்போ இந்த மேல் வீட்டறையில் 120 பேர் காத்திருக்கிறாங்க. அந்த 12 பேரில் ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டான். அவனுக்கு பதிலாக மத்தியாஸ் என்கின்ற ஒரு சீஷரை அவங்க சீட்டு குலுக்கி போட்டு அவங்க எடுக்கிறாங்க இல்லையா? அதை குறித்து நம்ம பிற்பகுதியில் நம்ம பார்ப்போம். இந்த சீஷர்கள் அனைத்தும் உலகெங்கும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காகத்தான் இந்த பற்பல பாஷையை பேசுகிற வரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்போ இவங்க எல்லா ஊருக்கும் புறப்பட்டு போகிறாங்கன்னா அந்த மொழி பேசினா தானே அவங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த மொழி பேசினா தானே அவங்களுக்கு புரியும், சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அதனால தான் ஆண்டவர் பற்பல பாஷை பேசுகிற வரத்தை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது உண்மையிலே இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். உங்களுக்கு பல லாங்குவேஜ் பேச தெரியுதா? அந்த கிஃப்ட் உங்களுக்கு தானாக கிடைத்ததல்ல, ஆண்டவர் கொடுத்தது. அதை இன்னும் அவருக்காக பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஹிந்தி பேச தெரியுதா, தெலுங்கு பேச தெரியுதா, தமிழ் பேச தெரியுதா, ஆங்கிலம் பேச தெரியுதா, அவருக்காக பயன்படுத்துங்க. இந்த பாஷைகளின் வரத்தை அவர் உங்களுக்காக கொடுத்ததே அவரை பிரகடனப்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக. அப்போ உலகத்தின் கடைசி பரியந்தமும் நீங்க எனக்கு சாட்சிகளாக இருக்கும்படிக்கு தான் இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் இப்பேற்பட்ட வரத்தை கொடுக்கிறார். ஆமென். அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் இவர்களுக்கு அக்கினிமயமான நாவுகளை கொடுத்தாரு. இவங்க பற்பல பாஷைகள் பேசினாங்க. அதற்கு பிறகு பல மாற்றங்கள் சொசைட்டியில் நடக்குது, தங்களை சுற்றி உள்ள இடங்களில் நடக்குது. 41ஆம் வசனம் வாசிங்கம்மா. அவனவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமென். பாருங்க, ஆண்டவருடைய வரத்தை பெற்றவர்கள் போய் ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார்கள். யார் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தது என்று பார்க்கும் பொழுது பேதுரு பற்றி நமக்கு தெரியுமே. அவர் என்ன செய்தார்? சேவல் கூவுவதற்கு 2 வாட்டி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி அவர் எத்தனை வாட்டி ஆண்டவரை மறுதளிச்சாரு? 3 வாட்டி. இயேசுவா? அவர்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவரை அறியேன், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னவர் தான் யாரு? பேதுரு. ஆனால் இந்த பேதுரு மீது தான் ஆண்டவர் சபையையே கட்டினார். அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பேதுருக்குள்ள வந்த பிறகு பேதுருடைய வாழ்க்கையே மாறுச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள கடந்து வந்தார்னா நம்ம வாழ்க்கையும் மாறும். நம்மளுடைய லைஃபோட ஸ்டாண்டர்டே, ஸ்டைலே, ஸ்டேட்டஸே மாறும்.
அப்போ மறுதலித்த பேதுரு இப்போ ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்கிறாரு, அவர் போதிக்கிறாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் சேர்த்து கொள்ளப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 3000 பேர். திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. அப்போ 3000 பேர் கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவர்களாக சபையில் அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். நம்ம பார்க்குறோம், இந்த சம்பவம் எப்போ நடக்குது? 50வது நாள் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ 53வது நாளுக்கு முன்னாடி, 53வது நாளுக்கு முன்னாடினா என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குரூசிஃபை பண்ணுற அந்த நாள், அவர் சிலுவையில் அறையப்படுகிற அந்த நாள். அப்போ அந்த நாளில் மறுதலித்த பேதுரு இந்த 53 நாள் கழித்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தான் பிரேக்கிங் நியூஸில் இருக்கார். எங்கே பார்த்தாலும் பேதுரு பற்றி தான் அந்த ஊரில் எல்லாருமே பேசுகிறாங்க. என்னது பா, ஒரு வாட்டி தான்ப்பா அவர் பேசினார், அப்படி பேசுகிறாரு. 3000 பேர் யாரை ஏற்றுக்கிட்டாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் தான் நியூஸ் ஆஃப் த டவுனாகவே மாறிடுறார். யார்? இந்த பேதுரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அவர் மாத்திரம் மாறலை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த சொசைட்டியவே, அந்த கம்யூனிட்டி, அந்த சமுதாயத்தையே அவர் மாற்றுகிறவர் காணப்பட்டார். அவர் டிரான்ஸ்ஃபார்மராக மாறிட்டார். டிரான்ஸ்ஃபார்மர்னா ஒரு விஷயத்தை மாற்றுகிறவராக யார் மாறிட்டார்? இந்த பேதுரு மாறிட்டார். இதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். அடுத்தது நம்ம பார்க்கும் பொழுது இந்த பேதுருவை குறித்தே நம்ம யோசிச்சு பார்ப்போமே. அவர் எதனால ஆண்டவரை மறுதலிச்சாரு? பயம். தன்னையும் கூட்டிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? அரைஞ்சிருவாங்க, தனக்கும் எதனா தண்டனை கொடுத்துருவாங்கன்னு அவ்வளோ ஒரு பயம். ஆனால் அதே பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவர் போல்டாக பிரசங்கம் பண்ணினார். அவர் ஆண்டவருக்காக போல்டாக நின்னார். அதனால தான் 3000 பேர் அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, இந்த மாமிச மனுஷன் அல்ல, ஆவிக்குரிய மனுஷனை ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து வெளியில் வர வைக்கிறார். அப்போ ஆவிதான் நம்மளுடைய மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன், நம்முடைய மாம்ச மனுஷனை அவன் தான் டேக் ஓவர் பண்ணணும். அப்போ அதனால தான் இந்த பேதுரு 3000 பேரை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தினார். நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் இருக்கலாம், அதாவது நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். டூ யூ வாண்ட் டு ஷைன் இன் யோர் மார்க்கெட் பிளேஸ்? நீங்கள் செய்கிற வேலையில், இல்லை நீங்கள் படிக்கிற படிப்பில் நான் டாப்பராக இருக்கணும், நான் பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், ஸ்டார் ஆஃப் த மந்த் அவார்ட் நான் வாங்கணும், இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆல் யூ வாண்ட் டு டூ இஸ், நீங்கள் செய்ய வேண்டியது பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கணும். ஒன்றுமே இல்லாத பேதுருவை, பயந்தாங்கோலியான பேதுருவை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவர் மூலமாக 3000 பேரை அவர் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். இப்போ நீங்களும் பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர்களாக மாத்திரம் இல்லை, பல பேருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வல்லமையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ளே இன்றைக்கி நான் பிரவேசிக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த வாஞ்சை எத்தனை பேருக்கு இருக்குது? ஆமேன். இன்றைக்கு நம்ம காத்திருக்க போகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் நம்மை நிச்சயமாக நிரப்ப போகிறார். இப்பொழுதும் அடுத்தபடியாக நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இங்கே என்ன நடக்கிறது என்று நம்ம பார்க்கும்பொழுது, அந்த மேல் வீட்டு அறையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்கிட்ட நீங்கள் கேள்விப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக வெயிட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆண்டவர் பரம் ஏறிட்டார்ப்பா.
அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அவங்களோட சீஷர்களுக்கு டைரக்ஷனே தெரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார்னா அவர் பின்னாடியே இவங்க போயிருப்பாங்க, அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க போயிருப்பாங்க, அப்படி ஜாலியான லைஃப்பில் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்கள வழி நடத்துறதுக்கு இல்லை. ஆனால் அவர் லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்லிட்டு போயிருக்கார். என்ன? நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற, என்னோட வார்த்தை நிறைவேற வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிட்டார். என்ன நிறைவேற? வார்த்தை நிறைவேற. அவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணோம், எத்தனை நாள் வெயிட் பண்ணோம், எத்தனை மாதம் வெயிட் பண்ணோம், எதுவுமே தெரியல. தே ஜஸ்ட் வெயிட்டட் அப்பான் லார்ட். அவங்க அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. அடுத்தது 12ஆம் வசனத்திலிருந்து 12-13 வாசிங்கம்மா. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவு மலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பத்தலமேயும் மத்தேயும் அல்பேயும் குமாரனாகிய யாக்கோபும் செகலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். தேவஜனமே, இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எத்தனை பேர் யார் யார் அந்த மேல் வீட்டில் ஏறி ஆண்டவருக்காக தங்கி இருந்தார்கள் என்ற ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்கு. எத்தனை பேர் பாருங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் அங்கு தங்கி இருந்தார்கள். அப்போ இத்தனை பேர்களும் அந்த இடத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற தங்கி இருந்தார்கள். இப்போ கூட நம்ம எங்கே தான் வெயிட் பண்ணுறோம்? மேல் வீட்டு அறையில், அப்பர் ரூமில் தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. அவங்க எல்லாரும் எப்படி காத்திருந்தார்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது, in one accord ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தார்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரே நினைப்பு, ஆண்டோட வாக்குத்தத்தம் நிறைவேறும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஆண்டோட வாக்குத்தத்தம் நிறைவேறணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஆண்டோட வாக்குத்தத்தம் நிறைவேறணும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். மொத்த பேரும் யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க? ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஒரு கேம் எடுத்துக்கொள்வோமே, வாலிபாலோ அல்லது பேஸ்கெட் பாலோ இல்லை ஃபுட்பாலோ நம்ம எடுத்துக்கொள்வோமே. அந்த பந்தை என்ன பண்ணுறாங்க? ஒரு பொசிஷனில் இருக்க ஒரு பிளேயர் என்ன பண்ணுவாங்க? பாஸ் பண்ணுறாங்க. அந்த கோல் போஸ்ட்டுக்கு நேரம் அந்த பந்தை கொண்டு போக வேண்டும். அது ஒரே ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா? ஒரு பிளேயரால் பண்ண முடியுமா? இல்லை எல்லாரோட கூட்டு முயற்சி அதுக்கு அவசியமா? எல்லாரோட கூட்டு முயற்சி இருந்தால் தான் அந்த போட்டியில் அந்த குறிப்பிட்ட அணியினர் என்ன பெற முடியும்? வெற்றி பெற முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரே நினைப்பு நம்மளுக்குள்ள இருக்கணும். இன் ஒன் அக்கார்ட், ஒரே சிந்தை நமக்குள்ள இருக்கணும். நம்மளே ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி படித்தா, ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சாதான் நம்மளால் பண்ண முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நம்ம மீது வரணும்னா இந்த இடத்துல இருக்கிற அனைவரும் ஒரே சிந்தையோடு எனக்கு பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் வேண்டும் என்று நம்ம காத்திருக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு கடந்து வரும். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவுங்கிறது யூனிட்டி ஆஃப் வில், அனைவருடைய ஒற்றுமையின் சிந்தையில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இப்போ இங்கே இத்தனை பேருடைய பெயரை நம்ம பார்த்தோம் அல்லவா? இத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தாங்க. இப்போ நம்ம 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம கடந்து வருவோம். முதல் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு மனப்பட்டு அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அது எந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாசித்தோம். அப்போ அவர்கள் ஒரு மனப்பட்டு காத்திருந்த அந்த நேரத்தில் எல்லாருடைய ஸ்பிரிட்டும் எல்லாருடைய ஆவியும் ஒன்றா இருக்கும் பொழுது
பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர வேண்டும் என்றால் ஒற்றுமை வேணும், அந்த ஒரே ஆவி வேணும். நம்ம ஆலயம் மாத்திரம் இல்லை, ஆண்டவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட அனைத்து ஆலயமும், இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஆலயத்தினுடைய மூளைக்கல். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும் ஃபஸ்ட்டு என்ன வைக்கிறாங்க? மூளைக்கல் வைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அப்போ ஆலயத்தினுடைய மூளைக்கல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமை. அந்த ஒற்றுமை இருக்கும் பொழுதுதான் தேவன் ஆவியானவர் எழுப்புதலையும் கட்டளையிடுவார். எதை கட்டளையிடுவார்? எழுப்புதலையும் கட்டளையிடுவார். எவ்வளோ நாள் அவங்க வெயிட் பண்ணாங்க நீங்க சொல்லப்படவே இல்லை. அவர்கள் ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். நம்ம சொல்றோம் 50வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர்களுக்கு தெரியல எத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்க பாட்டுட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக அவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த 50th டே ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்த இடத்துல அவர் பொழிகிறார். இப்போது 15ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துடுவோம். 1ஆம் அதிகாரம் 15லேருந்து 26 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினாலே முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதித்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. அதனாலே அந்த நிலம் அவர்களுடைய பாஷையிலே இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும். தமா எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆதலால் யோவான் ஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள பர்சபா எனப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இவ்விரண்டு பேரையும் நிறுத்தி, எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். தேவஜனமே, இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். நம்ம பார்க்கிறோம் 12 சீஷர்களாக இருந்தவங்க 11 சீஷர்களாக அவங்க மாறிட்டாங்க. ஆண்டவரை காட்டி கொடுத்த யூதாஸ் தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டு அவன் சென்று விடுகிறான். அதற்கு பிற்பாடு அவனோட இடத்த ஃபில் பண்ணும்படி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாட்ஸ் கேஸ்ட் பண்ணுறாங்க, சீட்டு போடுறாங்க. நம்மளுடைய பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே இந்த காரியமானது நம்முடைய வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அப்போது மத்தியாசை சூஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை இன்னொருத்தரோட பேர் பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேர் யார்? யுஸ்து. இவரை சூஸ் பண்ண போகிறாங்களா, அவரை சூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. நம்ம யோசித்து பார்ப்போமே. ஆண்டவருடைய சீஷர்கள் இப்போ 11 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு கூட வெயிட் பண்ணுறாங்க.
இதில் ஒருத்தருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர் கொடுத்துருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான சீஷன் யார்? யோவான். காட்ஸ் மோஸ்ட் பிலவட் டிசைபிள். ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். இன்னும் பல பேர் எதிரில் இருக்காங்கப்பா. ஆனால் இத்தனை பேர் இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அங்கே வரவே இல்லை. அது என்ன நீ செலக்ட் பண்ணுறது? அது என்ன நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? இப்போ பேதுரு தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணுறாரு. பேதுரு தான் இப்போ இந்த இடத்துல ஹெட்டாக இருந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம், நம்ம சீட்டு போட்டு குலுக்கி எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் டிசைட் பண்ணுறார். அப்போ மீதி பேர் என்ன பண்ணுறாங்க? அதற்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவர் நம்ம 12 பேரை தானே சூஸ் பண்ணார். இப்போ ஒருத்தன் இல்லை, நம்ம 11 பேரை தானே சூஸ் பண்ணுறாரு. அது என்ன நீ மாத்திரம் முடிவெடுக்கிறது? நாங்களும் முடிவெடுப்போம், நாங்களும் செய்வோம். யாராவது ஒருத்தராவது சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்காக, அவருடைய நிரப்பப்படுதலுக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். சபையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, அந்த ஒரு மனம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம். அந்த ஒரு மனம் அங்கே இருந்ததுனால என்ன நடக்குது? அவங்க சீட்டு குலுக்கி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போட்டு அவங்க எடுக்கிறாங்க. யார் மேலே அது விழுந்தது என்று பார்க்கும் பொழுது மத்தியா மேலே விழுந்திருக்கு. ஆங்கிலத்தில் மத்தியாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மத்தியா மேலே விழுந்தது. அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அந்த இடத்துலையும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரவே இல்லை. நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா அப்படிலாம் யாருமே சொல்லலை. அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். இது அனைத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முதல் வசனத்தில் நம்ம படித்தோம் பாருங்கள், ஒருமனப்பட்டிருந்தார்கள். அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போ நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய ஆசை அல்ல, நம்முடைய வாஞ்சை அல்ல, நம்முடைய நினைவு அல்ல, அவருடையது நிறைவேறட்டும், அவருடையது நிறைவேறட்டும், அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று தான் இந்த சீஷர்கள் அனைவரும் அந்த பரந்த மனப்பான்மையோட யூனிட்டியா ஒற்றுமையா அவர்கள் காத்திருந்த போது தான் பரிசுத்த ஆவியானவர் வானத்தில் இருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி அவங்க உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. இது ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் நடந்த சம்பவம். இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிருபையின் காலத்தில் எப்படி இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய காரியங்களை செய்தார் என்று நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷனாகிய மார்ட்டின் லூத்தரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவருடைய கண்களை தெளிவாக்கினதுனால கத்தோலிக்க திருச்சபையில் போதிக்கிற காரியங்கள் அனைத்தும் வேதத்திற்கு புறம்பானது என்றதை ரொம்ப போல்டா அவர் எடுத்து சொல்லி 96 தீசிஸை அந்த ஆலயத்தினுடைய செவரில், அந்த ஆலயத்தினுடைய கதவுல அவர் ஆணி அடித்து மாட்டினார். அப்போ இந்த போல்ட்னஸ் எங்கேருந்து கிடச்சிச்சு? ஹோலி ஸ்பிரிட். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஜான் வெஸ்லி என்று சொல்லப்படுகிற ரொம்ப முக்கியமான வரலாற்றில் சிறப்பு மிக்கவர். நம்ம சென்னையில் கூட நிறைய சர்ச்சஸ் இருக்குது, வெஸ்லி சர்ச். நிறைய இடத்துல இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஜான் வெஸ்லி. அவரை ஆண்டவர் தொட்டார், அவரை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். அவர் மூலமாக திரள் கூட்ட யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய எழுச்சியை அந்த ஒரு மனுஷன் மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். திரள் கூட்ட மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நடந்தது. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் 1906ஆம் ஆண்டு, இப்போ நம்ம 2025 இருக்கோம் இல்லையா, 1906ஆம் ஆண்டு அசூசா ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுகிற ஒரு தெருவில், ஒரு மேல் வீட்டு அறையில், அது ஒரு டஞ்சனான ஒரு ரூம், ஒரு புறக்கணிக்கப்பட்ட இடத்துல வில்லியம் சீமோர் என்று சொல்லப்படுகிற ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு போதகரும் அவருடைய மனைவியும் சில ரொம்ப சிம்பிளான பீப்புள் சேர்ந்து ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் பலமாக இறங்கி வந்தார். அதுவும் அவங்களுக்கெல்லாம் ஆங்கிலம் பேச தெரியாது.
ஆனால் இந்த பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்கு பிறகு ஆங்கிலத்தை சரளமாக பேசக்கூடிய வரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஜீன் சீமோர் என்று சொல்லப்படுகிற வில்லியம் சீமோருடைய மனைவி, அவங்க கீபோர்டை அவங்க பியானோவை பார்த்ததில், பியானோவில் வாசிக்க தெரியாது. அதற்கு பிறகு அந்த அம்மா பியானோவில் போய் உட்காந்து வாசிக்கிறாங்க. இது அனைத்தும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நடந்தது. இப்போ இந்த எழுப்புதல் தான் உலகெங்கும் பரவச்சு. நம்ம பார்க்குறோமே, சிலோன் பெண்டகாஸ்டல் மிஷன், தேர்ட் பெண்டகாஸ்டல் மிஷன் என்று சொல்லப்படுகிற எல்லா பெந்தேகோஸ்தல் மிஷன்ஸும் இந்த எழுப்புதல்ல இருந்து தான் ஆரம்பமாகி உலகம் முழுவதும் பரவச்சு. அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் வரும் பொழுது எவ்வளோ பெரிய மாற்றங்கள் நம்மை சுற்றி நடக்கிறது. இது நம்முடைய நேரம். அன்றைக்கு ஆண்டவர் அந்த ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில் பரிசுத்த ஆவியின் மழையை கொடுத்தார். அவர்கள் உலகெங்கும் புறப்பட்டு போனார்கள். நம்முடைய ஆண்டவருடைய சீஷராகிய செயின்ட் தோமா எங்கே வந்தார்? நம்ம சென்னைக்கு வந்தார். நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க செயின்ட் தாமஸ் மவுண்ட் போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அவர் அங்கே தான் கொலை செய்யப்பட்டார். ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றும்படிக்கு தோமா சென்னை வந்தார். அதற்கு பிறகு ஆண்டவருடைய ஆவியை ஆண்டவர் அளவில்லாமல் பல பேர் மேலே அவர் பொழிந்தருளி, மார்ட்டின் லூத்தர் போல, ஜான் வெஸ்லி போல, இன்னும் நான் சொல்லாத நிறைய எழுப்புதல்களை ஊற்றி நிறைய புரட்சியாளர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இது உன்னுடைய நேரம். நீ ஆண்டவருக்காக எழும்புகிற நேரம். இவ்வளோ நாள் அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். இப்போ நீ என்ன மகனை பண்ண போற? நீ என்ன மகளை பண்ண போற? காலம் கடைசி காலமாக இருக்கிறது. அவனுடைய கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. உனக்கு சுவாசத்தை கொடுத்து, உனக்கு ஜீவனை கொடுத்து, உனக்கு பலனை கொடுத்து, உனக்கு தாளந்தை கொடுத்து, உன்னை அனைத்து விஷயத்திலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறனே மகனே மகளே, எனக்காக நீ என்ன செய்தாய்? என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் செய்தாயா? எனக்காக சுவிசேஷம் சொன்னாயா? This is your time, my beloved daughter. This is your time, my beloved son. நம்ம எழுந்திருக்க போகிறோம். ஆண்டவருக்காக வெயிட் பண்ண போகிறோம். அன்றைக்கு அவர்களை அபிஷேகத்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மோடு இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்படி எழும்பி நிற்க போகிறோம். Let's wait for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் கிரியை செய்யும்படிக்கு உம்மிடத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஆண்டவரே, ஒரு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது ஒரு சாதாரண கலிலேயர்களாக இருந்தவர்களை மெத்த படித்தவர்களாக நீங்க மாற்றினீங்க. அவங்க பற்பல பாஷை பேசினாங்கப்பா. அவங்க உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்கப்பா. பல பேரை சபையில சேர்த்தாங்கப்பா. பல அற்புதங்கள் அடையாளங்களை உங்களுடைய சீஷர்களை கொண்டு நீங்க நடப்பித்தீங்க ஆண்டவரே. பேதுருடைய சால்வைப்பட்டு எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைத்தது. எத்தனை அப்போஸ்தலர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். எத்தனை ஊழியக்காரர்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால அபிஷேகத்தை பயன்படுத்தினார். நம்ம வாழ்ந்த இந்த நூற்றாண்டுல பில்லி கிரஹாம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரரை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தினார். உன்னையும் பயன்படுத்துவார் மகனே. இன்றைக்கு அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா இருக்கியா? God is looking at our heart. உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, எனக்கு பேச தெரியாதுப்பா, எனக்கு படிக்க தெரியாதுப்பா, எனக்கு ஒன்னே ஒன்று மாத்திரம்தான் தெரியும், எனக்கு உங்களை மாத்திரம்தான் தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க தான் வேணும் ஆண்டவருக்கு. நீங்க தான் வேணும். நீங்க தான் வேணும். இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே, மேலான வல்லமை, மேலான அபிஷேகத்தை இந்த கால வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படிக்கு அப்பா இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில என் தேவனாகிய கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினீரேப்பா, வல்லமையை ஊற்றினீரேப்பா. இந்த காலை வேளையில இந்த 1ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு
படிக்கு இதோ நாங்கள் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் அப்பா. சிறு கூட்டமாக இந்த பட்டாபுரம் பகுதியில உமக்காக காத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இது உமக்காக காத்திருக்கிற கூட்டம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் என்று உமக்காக நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உன்னத அனுபவத்துக்குள்ள நாங்க பிரவேசிக்கணும் அப்பா. இன்னும் எத்தனை நாள் அங்க சிறு பிள்ளைகளை போல நாங்க இருப்போம் ஆண்டவரே. எங்களை அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கும்ங்கிறத அவர் சொல்லி இருக்கிறாரே. உங்களுடைய வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்களாம், நீங்கள் சொப்பனங்களை காண்பீங்களாம், பல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். இந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ள நீங்கள் கடந்து செல்ல விரும்புகிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து நம்ம ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்க போகிறோம். ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு பலமாக நம்மை நிரப்ப போகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரப்போகிறது. நீங்க பலன் அடைய போறீங்க. பலன் அடைந்து ஆண்டவருக்கு சாட்சியாக மாறப்போகிறீங்க. ஆண்டவருக்கு சாட்சியாக மாறப்போகிறீங்க. நீங்க மாறுறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்க பாடி இந்த உன்னத அனுபவத்துக்குள்ள பிரவேசிக்கும்படிக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். பெந்தேகோஸ்தே அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நீங்க கட்டளை இடுங்கப்பா. இதோ இந்த கால வேளையில ஓரி பலதி ஆந்தனரபா ஷபரபலா கரபலபதரபா ஓரி பலதி ஆந்தனரபா ஷபரபலதி ஆந்தனரபா கரபலபதரபா ஓரி பலதி ஆந்தனரபா ஷபரபலபா கரபலபதரபா ஓரி தனரபா கரபலபதரபா ஓ ஷபரபலபதி ஆக்கரபலபதரபா ஓரி பலதி ஆந்தனரபா ஷபரபலதி ஆக்கரபலபதரபா. ஓ மேலான வல்லமை, ஓ மேலான தரிசனத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடுங்கப்பா. ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவருக்கும் கட்டளை இடுங்க. நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம். அந்த போல்னஸ் எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்கப்பா. உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற போல்னஸ் எங்களுக்கு கொடுங்கப்பா. Anubavam tarume
பலபா ஓ ஷபதரியாந்தன ரபாக்கர பலபதர பலபா ஓரி பலபர பலதியா ஷபர பலபாக்கர பலபதரதியா ஓரி பலபர பலபாக்கர பலபதரபா ஓம்டைய அபிஷேகம் ஓம்டைய வல்லமை உம்முடைய வல்லமை ஓம்டைய வல்லமை உம்முடைய வல்லமை உம்முடைய வல்லமை let the holy fire come down Lord let the holy fire come down Lord மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே இதோ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே தாகமுள்ளவங்க மேல வாஞ்சை உள்ளவங்க மேல என் ஆண்டவர் நீர் இறங்கி வருவீராக நீர் தொடுவீராக அப்பா எங்களை பலப்படுத்த இறங்கி வாங்க எங்களை பலப்படுத்த இறங்கி வாங்க ஒவ்வொருடைய நாவுகளை நீர் தொடுவீராக ஓ ஷதரதி ஆக்கரபல பதரபலபா ஓரி பலதியா ஷபர பலபர பலபா தனரபா கரபல பதரபா ஓரி பலவதியா ஷபர பலபர பலபா ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள எங்களை ஒவ்வொருவரையும் நீங்க கொண்டு செல்லுங்கப்பா ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு செல்லுங்க ஓரி பாபா பா ஷபர பலதியா கரபல பதரபலபா ஓரி பலபர பலதியா தனரபா கரபல பதரபா ஓ எங்களுடைய கண்களினால தரிசனங்களை நாங்க பார்க்க வேண்டுமே ஓ ஷபர பலபா கரபல பதரபலபா ஓரி பலதியா கரபல ஆவியின் வரங்களை எங்களுக்கு கட்டளையிடுவீராக ஓரி பா கரபல பதரபலபா ஷபர பலபதியா கரபல பதரபா ஓரி பலதியா தனரபா கரபல பதரபா ஓ ஷபர பலபதியா தனரபா கரபல பதரபா கணுக்கால் அளவு போதாதப்பா முழங்கால் அளவு போதாதப்பா உடைய பரிசுத்த நதியில நாங்கள் நீந்தி மூழ்க வேண்டுமே அப்பா உடைய பரிசுத்த நதியில நாங்கள் நீந்தி மூழ்க வேண்டுமே அப்பா அன்றைக்கு அந்த மேல் வீட்டு அறையில எங்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தீரே அப்பா எங்க மேல இறங்கி வாங்கப்பா தாகத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் வாஞ்சையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் குடும்ப தலைவர்களே you definitely need Holy Spirit to lead your life குடும்ப தலைவிகளே நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும் காத்திருக்கலாமா பல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேணும் let's wait for him பரிசுத்த ஆவியானவருக்காக நம்ம காத்திருக்கலாமா எத்தனையோ நாள் அவர் மெல்லிய சத்தமா நம்ம கூட பேசி இருப்பாரு நம்ம அதெல்லாம் அசட்டப் பண்ணி நம்ம சுயமா நிறைய நேரத்துல நம்ம செஞ்சிருக்கோம் இன்னைக்கு மறுபடியும் அவருடைய கரத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா மறுபடியும் அவர்கிட்ட நம்ம வரலாமா ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் டச் பண்ணுங்கப்பா என்ன ஒரு விஷயம் நீங்க நிரப்புங்கப்பா நான் மறுபடியும் அதே அன்புல அந்த ஆதியில உங்க மேல வச்ச அந்த அன்பை மறுபடியும் ஊற்றுங்கப்பா நான் மறுபடியும் வந்திருக்கேன்ப்பா என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்கப்பா இதோ என்னிடத்துல காணப்படுகிற உமக்கு பிரிய இல்லாத காரியங்களை விட்டு அகற்றுங்கப்பா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஒரு பெரிய பிளாக்கேஜ் என்னால ஃபீல் பண்ண முடியுது அந்த பிளாக்கேஜ் அந்த தடைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா உங்களுக்கு எந்த பொசிஷன் கம்ஃபர்டபுளோ நீங்கள் நிற்கணும்னா நீங்கள் நின்றுக்கலாம் முழங்கால் படிடணும்னா முழங்கால் படிக்கலாம் உட்காரணும்னா உட்கார்ந்துக்கலாம் பி இந்த கம்ஃபர்டபுள் பொசிஷன் பட் ஆண்டவர் கூட பேசிட்டே இருங்க ஆண்டவர் கூட பேசிட்டே இருங்க ஆண்டவர்கிட்ட நல் மனம் பொருந்துங்க ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல ஏன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்னால் பெற்றுக்கொள்ள முடியல ஏன் வை கொஞ்சம் யோசிங்க ஆண்டவர்கிட்ட மறுபடியும் உங்கள் லைஃப்பை கமிட் பண்ணுங்க மறுபடியும் ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குங்க ஆண்டவரே மறுபடியும் என் வாழ்க்கையில் கடந்து வாங்கன்னு சொல்லுங்க நம்ம செய்த காரியங்கள் அவருக்கு பிரிய இல்லாத காரியங்கள் குற்றங்கள் குறைகள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் தவறுதல் ஆண்டவருக்கு மறைச்சு பண்ண காரியங்கள் எல்லாத்தையும் இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அவர் நம்மளை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் சொல்ல சொல்ல சில காரியங்களை நம்ம செய்திருப்போம் நம்ம மனசுல அந்த குற்ற உணர்ச்சி வந்துருச்சுன்னா ஆவியானவர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது இன்னைக்கு அந்த குற்ற உணர்வுல இருந்து ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார் மகனே இன்னைக்கு அந்த குற்ற உணர்வுல
ஆண்டவர் விடுதலை தரப்போகிறார். ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குற்ற உணர்வுல இருந்து என்னை விடுதலை செய்யுங்கப்பா. இந்த குற்ற உணர்வு என்னை கொல்லுதுப்பா. இந்த குற்ற உணர்வு உங்ககிட்ட வர முடியாதபடிக்கு என்னை தடுக்குது ஆண்டவரே. The feeling of guilt, the feeling of guilt, குற்ற உணர்வின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. இயேசுவின் நாமத்தினால வெளியில போ. தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுதலையாக்குவீராக. தேவனாகிய கர்த்தர் வெளியேற பெற்ற திருரத்தத்தினால ஒரு விசியாக கழுவீராக. பரிசுத்தப்படுத்துங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. கேட்கலாமா? ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்க ரத்தத்தினால என்ன பரிசுத்தப்படுத்துங்க. உங்க ரத்தத்தினால என்ன பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை கழுவுங்கப்பா. என்ன கழுவுங்க. என் நினைவுகளை கழுவுங்க. என் நினைவுல நான் ரொம்ப தூரம் உங்ககிட்ட தூரமா போயிட்டேன்ப்பா. ரொம்ப தூரம் போயிட்டேன்ப்பா. என் நினைவுல இருந்து தூரம் போயிட்டேன்ப்பா. நீங்க வந்துருங்கப்பா. நீங்க எனக்குள்ள வாங்கப்பா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே சொல்ல போகிறோம். நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். Let's focus upon Jesus. ஆண்டவரை இன்வைட் பண்ணுங்களேன். உங்க வாழ்க்கைக்கு உங்க இருதயத்துல அவரை கூப்பிடுங்களேன். உம்மோடு நான் நடக்கணுமே. உம்மோடு நான் பழகணுமே. சித்தம் காத்திருத்தலின் அனுபவம் போல நான் காத்திருந்தேன். கீழ்காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே. என்னை முழுதும் கேட்கலாமா? ஆண்டவரே ஆண்டவரே என்ன நிரப்பிட கடந்து வாங்கப்பா. இந்த பெந்தெகோஸ்தே நாளில என்ன தொடுங்கப்பா. என்னை முழுதும் நினைக்கணுமே. என் அன்பே என் உயிரே. என் அன்பே என் உயிரே. என் அன்பே என் உயிரே. என் அன்பே என் உயிரே. இப்பொழுது தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்க போறோம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனால் உங்கள் இருதயத்திலிருந்து
அப்பாவை நோக்கி பாருங்க. தயவு செய்து கண்களை திறந்து இங்கும் அங்கும் பார்க்க வேண்டாம். இந்த உன்னதமான நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் தான் உங்க ஆத்தும நேசர். அவர் தான் உங்களுடைய மனவாளர். இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்க. உங்க நேசர் உங்களுடையவர். உங்க நேசர் உங்களுடையவர். நீங்க அவருடையவங்க. அவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் மறுபடியும் ஆதியில நான் உங்களை எவ்வளவு நேசிச்சேன்பா. இப்போ ஏனோ தெரியல, உங்க சமூகத்துல எனக்கு நேரத்தை செலவிட முடியல. பற்பல காரியங்கள் என்னை இழுத்து உங்களிடத்துல இருந்து என்னை பிரிச்சிருச்சுப்பா. மறுபடியும் நான் உங்ககிட்ட வர நினைக்கிறேன்ப்பா. மறுபடியும் நான் உங்ககிட்ட வர நினைக்கிறேன். வாலிப பிள்ளைங்கெல்லாம் இருக்கீங்க. வாலிப பிரயாணத்துல உன் சிருஷ்டிக்கிற நினைன்னு வசனம் சொல்லுதே. ஆண்டவரே, உங்களை நினைக்காதபடிக்கு நான் என்னென்னமோ காரியத்தை செஞ்சிட்டு இருக்கேனப்பா. பெரியவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. காலையில எழுந்ததுல அந்த ராத்திரி படுக்க போற வரைக்கும் வேலை வேலை வேலை. யாருக்காக செய்றீங்க, எதுக்காக செய்றீங்கன்னே தெரியாம செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே. ஆண்டவரை பத்தி நினைக்கிறது கூட ஒரு நிமிஷம் நமக்கு இல்லையே. இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளலாமா? அவர் உன்கிட்ட என்னமா எதிர்பார்க்கிறாரு? உன் காணிக்கையவா? இல்ல, உன்னை எதிர்பார்க்கிறார். நீ கொடுக்கிற காணிக்கை அவர் எதிர்பார்க்கலமா. நீ கொடுக்கிற காணிக்கை அவரோட ஊழியத்துக்காக பயன்படுது. ஆனா அவர் உன்னைதான் எதிர்பார்க்கிறார். அவர் உன்னைதான் கேட்கிறார். அவருக்கு நீதான் வேணும், நீதான் வேணும். உன்னைதான் கேட்கிறாரு. நான் கொடுக்கிறேன்ப்பா, என் நேரத்தை உங்களுக்கு கொடுக்குறப்பா. நீங்க பேசிட்டே இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசாம உங்களுக்கு எதிரில் போன் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஆண்டவர்னு ஒருவர், உங்களை உண்டாக்கினவர், அவர் உங்க கூடவே இருக்காரு. உறங்காமலும் தூங்காமலும் உங்களை பாதுகாக்கிறாரு. அவர் கூட இருக்கும்போது அவர் ஒருத்தர் இருக்காருன்னே ஞாபகமே இல்லாம நம்ம என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கோம். அவரை பத்தி ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. ரொம்ப பிஸியா இருக்கும். இன்னைக்கு நம்முடைய மனங்களை திருப்ப போகிறோம், ஒருமுகப்படுத்த போகிறோம். மறுபடியும் ஒரு யூ டர்ன் போட்டு ஆண்டவர்கிட்ட வரப்போகிறோம். ஆண்டவரே, நான் வரேன்ப்பா, நான் மறுபடியும் வரேன்ப்பா, நான் மறுபடியும் வரேன்ப்பா. மறுபடியும் உங்க அன்பை எனக்குள்ள ஊற்றுங்கப்பா. அந்த எழுப்புதலின் இருதயத்தை எனக்கு மறுபடியும் கொடுங்கப்பா. நான் எவ்வளவு ஆர்வமா சபைக்கு ஓடி வருவேன். நான் எப்படி உங்களை தேடுவேன். ஆண்டவரே, அது கொஞ்ச நாளா இல்லாம போயிருச்சு. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அப்பேற்பட்ட இருதயத்தை கொடுப்பீரார். அப்பேற்பட்ட இருதயத்தை சிருஷ்டிப்பீரார். அப்பா, எங்க சபை உம்மை நேசிக்க வேண்டும். என் ஆத்தும நேசராகிய உம்மை பார்க்க வேண்டும். அப்பா, நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல காத்திருக்க வேண்டும். உம்முடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்துல மூழ்கி இருக்க வேண்டும். எங்கள் ஆத்தும நேசர், என்னுடைய மனவாளரே, என்னுடைய தஞ்சமே, என்னுடைய துருகமே, என் நேசரே, கர்த்தாதி கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, தேவாட்டுக்குட்டியானவரே, உங்க இருதயத்திலிருந்து அவரை நோக்கி பாருங்க. இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் மினிட், ஸ்பெஷல் டைம் உங்களுக்கு கிடைக்காது. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைக்காக நான் இவ்வளோ செய்றேன், என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறாங்களே. ஒரு வார்த்தை என் பிள்ளை என்கிட்ட பேசாதா அப்படின்னு அவர் ஏங்கிட்டு இருக்கார். அவர் உனக்காக காத்துட்டு இருக்காரு. அவர் உனக்காக காத்திருக்காரு. உன்னை சந்திக்கும்படி அவர் வந்திருக்காரு. மகனே, இதோ இந்த ஆலயம் முழுதும் அப்படியே வஸ்திரத்தை உங்களால நிரப்பப்பட்டிருக்கிறது. அவர் வந்து உன்னை தொடுகிற நேரம் இது. இதோ connect with God, connect with Jesus, connect with Jesus, connect with Jesus. Let the Holy Spirit come down. பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய பிரசன்னமாக எங்கள் மீது இறங்கி வருவீராக. இதோ இந்த பெந்தை
ஆனந்தமான நேரம் அன்பே ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அணைத்தீர அவர் வாய் அன்பாலே அணைக்க காத்திருக்கிறார் என்னையும் அழைத்தீர் அன்பாலே அழைத்தீர் அன்பாலே என்னையும் அழைத்தீர் அன்பாலே அன்பே அன்பே யாருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பறியேயாதாகில் யான் இப்பாரினிலும் அன்பின் இனிமை இயம்பற்கியலாதாகில் யான் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ அவரை நோக்கி பார்க்கலாம் பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ அன்பே அன்பே ஆருயிருவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே இந்த நேரம் கொஞ்சம் ப்ரொலாங் ஆனாலும் கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்ல. இவ்வளோ நாள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசாமல் இருந்தீங்கல்ல, இப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை புதுப்பிச்சு கொண்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. தயவு செய்து இங்கே அங்கே பார்க்க வேண்டாம், குழந்தைகளை பார்க்க வேணாம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம். அவர் தன்னுடைய மனவாட்டியை கூட்டிக் கொண்டு போக வரப்போகிறார். எப்போ வேணாலும் அவர் வரப்போகிறார். ஆத்தும நேச தன்னுடைய மனவாட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கொள்ள போகிற பெண்ணை தேடி அவர் வரப்போகிறார். உன்னை தேடி வரப்போகிறார். நீ அவருக்காக காத்திருந்தனாதான் நீ அவரோடு கூட செல்ல முடியும். நீ அவருக்காக காத்திரலனா நீ கைவிடப்பட்டு போவாய். அந்த நிலைமை ரொம்ப பரிதாபமான நிலைமையாக இருக்கும். தயவு செய்து உங்களிடத்துல நான் தாழ்மையா கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆண்டவர் பக்கமாக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரை அறியாத மகன் அல்ல நீ, ஆண்டவரை அறியாத மகள் அல்ல நீ. எல்லா சுவிசேஷமும் தெரியும், எல்லா நன்மைகளை பெற்று இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் ஆண்டவர் விட்டு தூரமா போனா எப்படி? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ரிட்டர்ன் ஆயிடுவோம். இந்த பெந்தைக்கோஸ்தே நன்னாளில ஆண்டவர்கிட்ட நெருங்குவோம். ஆண்டவருடைய வல்லமை நம்ம மீது வரும்படி, ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மீது வரும்படி அவரிடத்துல நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் அவர் நடத்துவார்.
கொஞ்ச நேரம் கூட கண்களை மூடிக்கொண்டு அவர்கிட்ட நீங்க பேசுங்களேன். God is expecting. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு பெயர் ஜெபம். கொஞ்ச நேரம் ப்ரேயர்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா? எத்தனை நாளாச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி? எத்தனை நாளாச்சு நம்ம அவர்கிட்ட பேசி ப்ரே பண்ணலாமா? Let's spend some quiet time with Jesus. Let's spend some time with him. அவர்கிட்ட ஜெபிக்கலாம். அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கலாம். ஆண்டவர் அந்த ஒரு மனிதனை தான் தேடுகிறார். அந்த ஒரு பொறுப்புள்ள மனிதன் எனக்கு கிடைக்க மாட்டானா? ஒரு மார்ட்டின் லூத்தரை தான் அவர் தேடுகிறார். ஒரு ஜான் வெஸ்லியை தான் அவர் தேடுகிறார். ஒரு வில்லியம் சீமோரை தான் அவர் தேடுகிறார். ஒரு பில்லி கிரஹாமை தான் அவர் தேடுகிறார். ஒருவர், அந்த ஒருவரா நீங்க இருக்கக்கூடும். உங்க வயது ஒரு தடை அல்ல. ஆண்டவர் உங்களை அவருடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி உங்களை பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த பெந்தைகோஸ்தே நன்னாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அவருடைய அபிஷேகத்தினால, உங்களுடைய வல்லமையினால அவர் நிரப்பி பூமியின் கடைசி பரியந்தமும் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை அனுப்புவாராக. அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படிக்கு, அவருக்கு சாட்சியாய் இருக்கும்படிக்கு, உங்க ஆபீஸ்ல அவருக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு, உங்க ஸ்கூல்ல அவருக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு, உங்க யூனிவர்சிட்டியில அவருக்கு சாட்சியா இருக்கும்படிக்கு, நீங்க வாழுகிற பகுதியில சாட்சிகளா இருக்கும்படிக்கு இதோ கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். இதோ கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். இந்த பெந்தைகோஸ்தேயின் வல்லமையை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் புறப்பட்டு போக போகிறோம். அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். இந்த ஆவியின் அபிஷேகத்தை, இந்த அனலை விட்டு விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. இந்த உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் தயவுசெய்து அமரலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த மகத்தான பணிக்கு அவர் அழைக்கிறார். வேலையாட்கள் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆண்டவர் யார் யாரை எங்கெங்க நியமித்திருக்கிறாரோ அவரவர் அந்தந்த ஸ்தானத்தில் நின்று அவருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது GI 611 சபையார் அனைவரும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது. ஒருவர் கூட கைவிடப்படாமல் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருடைய எக்கால சத்தம் நம்முடைய காதுகளின் வழியாக தொனிக்க வேண்டுமானால் நம்ம அவர் கூட ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கணும். அவர் கூட நம்ம உறவாடிக்கிட்டே இருக்கணும். அவர் கூட பேசிகிட்டே இருக்கணும். அந்த எக்கால சத்தம் நம்ம காதில் தொனிக்கணும். அதுதான் அந்த அலார்மிங் சவுண்ட். வா, கிளம்பு, என் மனவாட்டிய கிளம்பு, என் கூட வா. எப்படி அப்பாவோட வண்டி ஹாரன் சத்தம் கேட்டு குழந்தைங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க ஓடி வராங்களோ, இந்த அலாம், இந்த எக்கால சத்தத்தை கேட்டு நம்ம கிளம்பி அவர் கூட போகணும். அது போகணும்னா நாம அவர் கூட நிலைத்திருக்கணும். இன்னைக்கு இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க பிரவேசிச்சிங்க, இதுல அப்படியே நிலைத்திருங்க. இது போதாது. நிறைய பேர் கனெக்டே ஆகலை. என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய பிளாக்கேஜ் ஸ்டில் இருக்குது, உங்களோட மனதில் இருக்குது. அது உங்களோட மனசு கஷ்டமாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், கவலை இருக்கலாம். டோன்ட் கேர் அபவுட் தோஸ் திங்ஸ். உலகத்துக்குரிய எந்த காரியமும் அவரையும் உங்களையும் பிரிக்க முடியாது. இன்னும் எவ்வளோ நாள் இந்த உலகம் என்று இங்கே இருக்க போகிறோம்? இந்த உலகம் நிலையற்றது. நம்ம போயிட்டோம்னா நம்முடைய உடம்பு மண்ணுக்கு போயிட போகுது. நம்ம ஆவி தான் அவர்கிட்ட போகுது. அதுதான் நிரந்தரம். இது ஒன்றுமே கிடையாது.
இங்கே நம்ம வீடை கட்டணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, சொத்து சேர்த்தமா, நகை சேர்த்தமா, இட் டசன்ட் மேட்டர். நம்ம அவர் கூட வாழறோமா இல்லையான்றது தான் விஷயம். அதனால அவரோடு கூட இணைந்திருங்கள், அவரோடு இணைந்திருங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். எப்போ வேணாலும் வரலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது, நீங்கள் ஷேர் ஹோட்டலில் போகும்போது அப்படியே காணாமல் போயிடுவீங்க, அப்படியே போயிடுவீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க இருப்பாங்க, நீங்கள் மட்டும் இருக்க மாட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் அவருடைய வருகையில் கடந்து செல்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் கடந்து செல்வோம் என்று விசுவாசிக்கிறேன். பி வெரி காஷியஸ். நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம், நம்ம ஜாகிரதையாக இருக்கலாம் அவருடைய வருகைக்காக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul.